எதுக்கு அப்படி சிரிக்கிற? இல்ல உழைச்சி சாப்பிடணும்னு பெரிய டைலாக்ல அடிச்சா இப்போ நீ என்ன மாதிரி வெட்டி தானே. அதான் மாஸ்டர், வேலை வரலாம் போகலாம், ஆனால் வெட்டியா இருக்கு தான் நிரந்தரம். இது ஒரு பெருமை. வெட்டியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அப்பப்போ கையில் பீர் வேற. அதான் இப்போ ட்ரெயினர் இல்லை, இப்போ நீ எதுக்கு இந்த அட்வைஸு? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், ஆனால் அவள் கண்டு கூட மாட்டான், அலைய விட்றா. அதான் ஒரு ஃபீலிங்கில் பீர் அடிக்கிறேன். இதெல்லாம் ஒரு ஃபீலிங்காடா? எத்தனாவது லவ்டா? என்ன தாத்தா நக்கலா? ஃபஸ்ட்டு லவ். மெசேஜ் அனுப்புகிறேன், அவளும் ரிப்ளை பண்ணுறா, ஆனால் ஃப்ரெண்டா. ஃபோன் பேசுகிறேன், அவளும் ஃபோன் பேசுகிறா, ஆனால் ஃப்ரெண்டா. மீட் பண்ணுற, அவளும் மீட் பண்ணுறா, அதுவும் ஃப்ரெண்டா. என்ன அவள் ஃப்ரெண்ட் ஜோனில் போட்டான்னு நினைக்கிறேன். இப்போ நான் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக பார்க்குறேன்னு எப்படி அவகிட்ட போய் சொல்கிறது? நான் சொல்கிறா? எங்க சொல்லு. சொல்லுடா. உன்னை கேர்ள் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன்னு தைரியமாக வாய் திறந்து சொல்லுடா. பயந்தாங்கொள்ளு. வெக்கமா இல்லை? ஐஃபோனு, ஐபேடு, ப்ளே ஸ்டேஷனு, ஸ்கைப்பு, ஃபேஸ் டைமு, சாட்டிங்கு, வாட்ஸ்அப்பு, எஸ்எம்எஸ்ஸு, இத்தனை வந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பொண்ணுகிட்ட லவ் சொல்ல துப்பு இல்லை. நீ லவ் பண்ணதான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. நான் லவ் பண்ணலன்னு உனக்கு தெரியுமா? என்ன சொல்ற? நீ லவ் மேரேஜா? இல்லை. அட பாவி, அப்ப கல்யாணம் பண்ணி லவ் பண்ணியா? ஆமாம், என்னுடைய முதல் காதல். எங்க கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு. அது ஒன்றும் வித்தியாசமான காதல் கதையெல்லாம் கிடையாது, யூஸ்வல் லவ் ஸ்டோரி தான். பட் அது என்னுடைய பொண்ணான நாட்கள். என் பூந்தென்றல். இந்த ஆட்டத்தை எப்படியா ஜெயிச்சிருமுடா. சில்ல மத்து படிக்காரங்களை ஜெயிச்சிட்டான்னு வை, ஊருக்குள்ள பட்டையை கிளப்பிடலாம்ல. தப்பான டீம் மாப்பிள்ள, நின்று விளையாடுறதுக்கு ஒருத்தராவது வேணும்ல. இன்னைக்கு மேட்சுக்கு தெரியாதா அவனுக்கு? இன்னைக்கு ப்ரூஸ்லி படம் ரிலீஸ் ஆகுதுல, பை அங்க போயிருப்பேன். சண்டை படம் வந்தா போதும், காசு ரெடியாச்சும் பாத்துருவான்ல. ஆரம்பிங்கடா. யோ இரியா, இன்னும் பாண்டி வரல. வர வரைக்கும் நாங்க புழுக்க போட்டுட்டு இருப்போமா? ஆரம்பிங்கடா. இதான் நம்ம ஊராப்பா. டேய், இதான் நீ முத தடவை வரல? ஆமாப்பா. வந்துருச்சு, பாத்துக்க. சூப்பரா இருக்குப்பா. நீ கூட வந்து 5 வருஷம் ஆச்சுல பொந்துட்டல். இந்த போக்கடி வா, ப்ளஸ் வந்துருச்சு. வந்துட்டாங்களா? வர வர. டேய் டேய், போங்கடா. ஊருக்குள்ள ஒரு காரை வர விட மாட்டீங்களா? வாமா. நல்லா இருக்கேன். தெண்டலு, நீ என்ன படிக்கிற தாயி? பிஏ பெரியப்பா. படிப்பு நல்லா வருது, அதான் தொடர்ந்து படிக்கட்டுமேன்னு. பாரு, என்னையும் படிக்க வச்சிருக்கலாம்லப்பா. அதுக்கு படிப்பு ஏறணும்ல கலத. நான் என்ன சொல்றேன்னா, பேசாம பாண்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளை குட்டிகளை பத்தி குடும்பம் நடத்துறதுக்கு வழியை பாரு. விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ பரவாயில்ல. நம்ம ஊர்ல தோக்குறத விட அசிங்கம் வேற எதுவும் இல்ல மாப்பிள்ள. பாண்டி எங்கடா? ஏய் வந்துருவோம் மாப்பிள்ள. கோவத்தக்கற அதுக்குள்ளே நம்ம சட்டியை கழுவுறாங்க மாப்பிள்ள. ஏய், நாளைக்கு தோட்டத்துக்கு போலாமாடி? நாளைக்கு தான் கருப்புசாமி கோயில கடை வெட்டுறோம்ல, நாளைக்கு போவோம். அப்ப இன்னைக்கு என்ன பண்ணலாம்? இன்னைக்கு சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான், இல்லாட்டி தாயம் விளையாடுவோம். தாயம் எல்லாம் போருடி. நாமெல்லாம் சின்ன வயசுல இங்க எவ்வளோ விளையாடி இருக்கோம். என்னடி அங்க கபடி விளையாடுறாங்க வெட்டி பயலுக. ஊருக்கு போய் கபடி விளையாண்டு சண்டை எழுத்துட்டு வந்து நிக்க வேண்டியது. போய் பார்க்கலாம்டி. அதெல்லாம் பார்த்துக்கலாம் மாப்பிள்ள. யாரு மாப்பிள்ள? அது புதுசா இருக்கு. என்ன பூங்குடி, வீட்டுல எதுவும் வேலை இல்லையா? இங்க வந்து வீர விளையாட்டை வேடிக்கை பார்த்துக்கிருக்க? ஆமா, இங்க ஜல்லிக்கட்டு நடக்குது. இவரை காலை அடிக்கிட்டாரு. வீர விளையாட்டம், ஒரு சொத்த கபடி. அதுலயும் அவுட் ஆயிட்டு வெளியே உட்காந்துக்கிறீங்க. பாப்பா போய் உள்ளூர் மனத்தை காப்பாத்துற வழியை பாரு, போடா. வாய் இருந்தா இவங்களெல்லாம் பேசியே வரட்டிடலாம்ல. ஏய் ஆமா, யார் இந்த புள்ள? டவுன்ல இருந்து உங்க வரவா? ஹாய், ஐம் பூந்தென்றல், மதுரையில இருந்து வரோம். என்ன புள்ள ஆயின்னு இருக்கு? போடா போய் கபடி ஆடு. உங்க ஆளுங்க பாதி பேர் வெளியில இருக்காங்க. ஒரு கை கம்மி ஆடுறோம் புள்ள. பாண்டி இன்னும் வரல, வந்ததுக்கு அப்புறம் பாரு சும்மா பட்டை கிளப்பிடுவோம்ல. கிளப்பு இப்ப ஆத்தாடி. வாய் வாய் வாய், பேரப்பாரு பூங்கொடி போங்கடி. கருவாயா போடா. ஸ்வீட் ஃபெல்லோ. யார் இந்த பாண்டி? என் மாமா மரதான், கொஞ்ச நேரத்துல வரும் பாரு. செஞ்சுல பாக்கி இன்னொருத்தர் இருக்கேன், அதுக்குள்ள செஞ்ச மாதிரி கத்திரியா? அதான் ஆட்டம் முடிஞ்சா மாப்பிள்ள. இனிமே தாண்டி ஆட்டமே ஆரம்பம். யாரு? பாண்டி வந்துருச்சுல, இனி ஆட்டத்தை பாரு. ஆட்டத்தை ஆரம்பிப்போமா?
பச்சை குதிரை தட்டி தூக்கிட்டோம்ல. கண்ணாடி ரூமுக்குள்ள ஒரு ஃபைட் வச்சிருக்காங்கயா, பார்க்க பயங்கரமா இருக்கியா. காலு பனமரம் வசம் தூக்குறாப்ல. விளையாடிட்ட சூப்பர் மாமா. ஏய் உன்னை நான் மாமான்னு கூட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இங்க என்ன பண்ற? சும்மா இதாரு டவுன் புள்ள அவன் வரவா? மதுரையில இருந்து வந்தவங்க. அதான் வர வழியில வீட்டு முன்னாடி ப்ளஸர் கார்லாம் பார்த்தேன். என்ன வரவு? சித்தப்பா பொண்ணு. உனக்கு சித்தப்பா பொண்ணுன்னா எனக்கு மாமன் பொண்ணு இல்ல? சும்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பேர் என்னத்தா? பூந்தென்றல். சூப்பரா கபடி ஆடுனீங்க. பூந்தென்றலுமா? தேங்க்ஸ் தேங்க்ஸ். இங்க யாரு பூங்குடி? இருட்ட போகுது, இங்க நின்று இருக்காத. காத்து கருப்ப நீ அடிச்சிட போற. போமாமா. எதுக்கு டிஸ் இருக்கற? அதுக்கு என் மேல பிரியம் கொஞ்சம் அதிகம், அதனால தான் சும்மா சும்மா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம். மாமா நாளைக்கு கருப்பசாமி கோயில கடை வெட்டுறோம், மறக்காம வந்துரு. ரைட் ரைட். என்ன பூசாரி வெட்ட போற ஆடு மாதிரி திரு முடிச்சுக்கிட்டு இருக்கியே, யாரை தேடுறிய? நான் ஆடு வெட்ட மாட்டேன். வழக்கமா ஆடு வெட்டுற ராசப்பனை காணோம். ஏன் வேற யாரும் இல்லையா? அவன் தான் இந்த கோயிலுக்கு வழக்கமா ஆடு வெட்டுறவன். அதான் ஏப்பா பாண்டி, இந்த ஆடு வெட்டுற ராசப்பண்ணைக்கு வரல, நீ இந்த ஆட்டை வெட்டி கொடுத்துறியா? சரி மாமா. அந்த அறுவாள் எடுப்பா. இந்தாங்கண்ணே. இந்த ஐயா. ஐயோ என்னம்மா இதுக்கெல்லாம் பயந்தா எப்படி? வேணாம்ப்பா, பாவம்பா, விட்டுலாம்ப்பா. அம்மா நீ சைவமா? சூப்பரா நான்வெஜ் சாப்பிடுவா. பிறகு வெட்டாம எப்படி சாப்பிடுறது? பாவம். தின்னா பாவம் இல்லையா? கொன்னா பாவம், தின்னா போச்சு. அப்ப நான் அந்த பக்கம் போறேன். உங்களுக்கு சந்தோஷம்னா விடுங்கண்ணே, அதையும் கேட்டுக்கிட்டு. இங்க வாரியா, மதுரை வைக்க தனியா உட்காந்துருக்கு. என்னன்னு கேப்போம். ஏன் அம்மனி நேற்று கபூர்ல கை தட்டி வேடிக்கை பார்த்துருந்தா, இப்போ நான் தனியா உட்காந்துருக்க. அந்த பக்கம் ஆடு வெட்டுறாங்க. அந்த பக்கம் போவேனா, இந்த பக்கம் போவோம். டென்ட் கோட்டால பாப்பா பாட்ட தாப்பா படம் போட்டிருக்காங்க. நீ நானும் போவோமா ஜோடியா? இது பாரு, என் அம்மா அப்பா மாமா எல்லாம் அந்த பக்கம் தான் இருக்காங்க. இருக்கட்டும், மரியாதை போயிடுங்க. அவங்க எல்லாம் வேணாம் மணி, நம்ம 2 பேர் போவோம் ஜோடியா. கபடியில மனக விட்டு பொம்பளை பிள்ளைகிட்ட வீரத்தை காட்டிட்டு இருக்கீங்க. என்ன பாண்டு மெதப்பா, கபடியில ஜெயிச்சதுல வீரமாய்யா. போப்பா போப்பா, போய் பொம்பளை பிள்ளைங்க விளையாட்டு எதனா விளையாடு போ. நல்லி எலும்பு மேல பள்ளி இல்லாத பயிலுக்கெல்லாம் வீரத்தை பத்தி பேசாதீங்களா. ஐயோ ஃபைட்லாம் வேணாம். நல்லா இருக்கும் மணி. எப்படி இவனை அங்கேயே செஞ்சிருக்கணும்டா. நீங்கெல்லாம் சொல்றவங்கடா, நான் ஜெயிறவன். மூக்க வச்சா பாத்துட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணிருக்க? மேல கீழே எவனாவது விழுந்து தொலைக்க போறான். உங்க அப்பா தர போ. பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் பார்த்துட்டு போறேன். அப்படியா? ரைட்டு. அடி பாவி, எப்ப வராங்க பாரு. ஓடி வரலாம் நல்லாத்தான் இருக்கு, ஆனா ஒருத்தங்கையும் பாண்டி வர முடியலப்பா. பாண்டே என்னையா ஏதோ சண்டைடாங்க, நீதானா? உள்ள கூட்டு வந்துட்டாங்களா? என்ன டேய், உள்ளூர்காரன் அடிக்க உள்ளூர்காரனை வேடா கூட்டு வரீங்க? நான் எங்கயா கூட்டு வந்தேன்? யாரு? மாரிமுத்து மாவனா? இவனுக்கு இதே வேலையா போச்சு. யோ மரியாதை பேசியா. நான் முடிஞ்சிரும் ஃபைட். நீ போன உனக்கு என்னடா மரியாதை? அடிக்க சொன்ன ஏமால வந்து நின்னுட்டு இருக்க. போடா போட, அவன் அடிக்கிறத கத்துறதான பயமா இருக்கு. போயா போயா, நீ வீரன் தான், போயா. தேங்க் யூ. தட்டி தூக்கிட்டோம்ல. அப்படியே ப்ரூஸ்லி மாதிரி சண்டை போடுறீங்க. ப்ரூஸ்லி என் தலைவர். இங்க யாரு? இந்த மாதிரி தனியாலாம் வந்து உட்காந்து இருக்காத என்ன? அப்புறம் இந்த ஃபைட் மேட்டர் சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லாத, கோவப்படுவாங்க. கறி குழம்பு மணக்குது, போய் சாப்பிடு போ.
அதை நீயே வச்சுக்க, அப்படியே ஓடி விளையாடு போ. ரம்மி, ட்ரிபிள், டூப்ளிகேட்டு எப்படி என்னய்யா? கடை வெட்டின செலவு, பூசாரி, பூஜை சாமா, பந்தி காசு 750 ரூபா அப்பு கொடுத்து விடுச்சு. சரி பாண்டி, சரி. நீ சீட்டை வாயா, ஒரு வாய் சாப்பிட்டு போலாம். வேணாம் த, மதியம் சாப்பிட்டதே ஒரு நிறைய இருக்கு. மாமா வரியா தாயம் விளையாடுவோம். என்னை மாமான்னு கூப்பிடாத எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். கூப்பிட்டா என்ன தப்பு? ஒன்னு கட்டிக்க போறவதான மாப்பிள. இங்க யாரு மாமா? நான் உனக்கு மாப்பிளையும் இல்ல, அவளுக்கு மாமனும் இல்ல. விட்டு அவங்க போட்டுருவாங்க. எங்கம்மா போறீங்க? பூந்தண்டலுக்கு வெளியே போனோமா. இந்நேரத்துக்கு எங்க வெளியே? வெளியேங்க. நாளைக்கு காலையில டவுனுக்கு போலாமாடி? டவுனுக்கு எப்படி தனியா போறது? அம்மா அப்பா யாராச்சும் கூட வராம? அதுல என்னடி த்ரில் இருக்கு? மாமா கால முழு குத்திடுச்சா? ஆமா. ஏய், இருட்டுல எப்படி தனியா போறது? துணை கூப்பிட. சரியான ஐடியா. இப்ப பாரு என் ரொமான்ஸ. மாமா வெளியே போறோம், இருட்டுல போ, பயமா இருக்கு. கூட கொஞ்சம் துணைக்கு வாயேன். அறிவு இருக்கா உனக்கு? வெளியே போறதுக்கு ஆம்பளை பையனை துணை கூப்பிடுற? உங்க அம்மாவை கூட்டு போ. அம்மா வேலையா இருக்கு. அப்போ உங்க அப்பா கூட்டு போ. அப்ப சீட்டு விளையாடுது. அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீங்க இந்த ஸ்ட்ரீட் எண்ட் வரைக்கும் வந்து வெயிட் பண்ண போதும். இவ்வளவு சொல்லுதுல, வாயேன். என்ன மாமா மதியம் சினிமா ஹீரோ மாதிரி பைட்டெல்லாம் பண்ணியா? நான் உங்ககிட்ட யார்கிட்டயும் சொல்லாதானே சொன்னேன். அது இந்த ஓட்ட வாயிட்ட போய் சொல்லிருக்க. தெரியாம உளறிட்டேன், சாரி. அப்ப என்கிட்ட மறைப்பியா தென்றல? அப்படியெல்லாம் இல்லடி. ஏ அப்படிதாண்டி, என்னடி பண்ணுவ? மாமா சரி போங்க, அது பொம்பளையும் போராடம். நான் இங்கே நிக்கிறேன், போயிட்டு வாங்க. சரி சரி வா. இந்த இலகுன மனசால தான்டா பாண்டி அப்பப்போ பிரச்சனையில மாட்டிக்கிறேன். பாண்டி, வில்லேஜில் ரொம்ப போர் அடிக்குது. ஸோ நாளைக்கு எங்களை டவுனுக்கு கூட்டிகிட்டு போறியா? ஆத்தி அப்போ ஆஞ்சு போடும். வீட்டில் நான் கேட்குறேன். இல்லை, நாளைக்கு பால் பண்ணைக்கு போகணும், அதான். நான் அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன், கூப்பிடுதுல, வாயேன். இல்லை, உன் கூட போனால் கொஞ்சம் சேஃபாக தைரியமாக இருக்கும், அதான். அது கிடைக்குது, நான் அப்பா போய் கேட்குறேன். என் கூட வர உனக்கு இஷ்டம் இல்லையா? இல்லை, என் கூட துணையாக வர உனக்கு இஷ்டம் இல்லையான்னு கேட்டேன். வேணானா விட்டுரு. இல்லை இல்லை, அப்படி இல்லை. துணைக்குன்னு சொல்லிட்ட அப்புறம் வரலன்னா எப்படி? பாம்புக்கெல்லாம் பயந்தா அப்படி? யார் இவன்? சின்ராசு 2 நாள் மட்டும் தான்டா உன்னை பார்த்தேன். போ அப்படி போச்சு. மாப்பிள புது சட்டையெல்லாம் போட்டு ஜம்முன்னு தலைவாரிட்டு வந்திருக்க. மாப்பிள மதுரைக்காரிக்காகவா? பொத்து நல்லா புளியங்கொம்பாதாயா பிடிக்கிற பொத்துரா. வந்துட்டாளுங்க. எதுக்கு மாமா இவனை கூட்டு வந்துருங்க? இவன் யாரு? சின்ன பைய? என் தம்பி. இவனையும் கூட கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. மாப்பிள்ள எப்படி சமாளிக்கிறான் பாரு. மாப்பிள்ள பஸ்ஸில் ஏறணும், பூங்குடி பக்கத்தில் எப்படியாச்சும் உட்காந்துயா? சினிமாக்கு போலான்னு. புரியுது புரியுது. பஸ் வர எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ வந்துடும். சங்கராபுரம் இறங்குப்பா. பூந்தண்டல உட்காரு. என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பா. தென்றலு, சந்தையில பொரி உருண்டை வாங்கிக்கலாம், நல்லா இருக்கும். சாப்பிடுவேல?
டேய் நான் எப்படா கூட்டிட்டு போவேன்? அங்கேயே சொன்னாலும் இப்படி சொல்லக்கூடாதுன்னு. அவன் கூட்டு போடா. மாப்பிள்ள உன் காதலுக்காக அவன் மச்சான் உனக்கு போறதா என்னால பார்க்க முடியாது. உனக்கு நல்ல பேர் வேணா நீயே கூட்டி போ. ஆச்சாடா. இரு டேய் ஆச்சா. இப்படியே கட்டிக்கிட்டு இருந்தா எனக்கு வராது. டேய் வாடா டேய். இல்ல 10 செகண்ட்ல உச்ச போறியா? அவசரப்பட்டற. இதெல்லாம் சின்னதுலயே கிள்ளிரணும். ஃபர்ஸ்ட் எங்க அக்கா வாதிக்கணும். போடா ரைட். சென்ட்ரல் எனக்கு ஒரே தூக்கமா வருது. நான் முன்னாடி போறேன். வரேன் மாமா. வரட்டா. ஏன் வெளிய நிக்கிற? கொடைக்குள்ள வா. நீ ஏன் கொடை உள்ள நிக்கிற? வெளிய வா. மழையில நனையாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? எங்கம்மா போற? இல்லப்பா கோயிலுக்கு போயிட்டு. நாளைக்கு காலையில ஊருக்கு போறோம். நீ துணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வை. அப்பா இன்னும் 10 நாள் மேல. திடீர்னு ஒரு வேலை வந்துருச்சுமா, அதான். அப்பா நான் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன். வேணாமா, நீ போய் துணிமணி எல்லாம் எடுத்து வை. ம். என்ன பண்ண போற பூங்குடி? நான் என்ன பண்ண போறேன் சித்தப்பா? படிச்சா இருக்கேன், வீட்டில் தான் இருக்கணும். எப்போ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி? என்ன கேட்டால் என்ன தெரியும், வீட்டில் தான் பேசணும். தங்க விலை ஏறிட்டே இருக்கு. என் வயசும் தான் ஏறிட்டு இருக்கு. சட்டுன்னு உன் மாமா பாண்டிய கட்டிக்க வேண்டியதானே? ஆசைதான். நான் அப்பா கிட்ட பேச முடியும். சரி, உங்க அப்பா கிட்ட நான் பேசுறேன். எங்க மாமன் தான் புடி கொடுக்கவே மாட்டேங்குது. எல்லாம் பேசுறேன் எல்லாம் சரியா வரும். நான் பேசுறேம்மா. இந்தா பூங்குடி. மாமா என்ன இந்நேரத்தில்? ஒன்றும் இல்லை, சும்மா தான். என்ன இன்னைக்கு நீயும் உறவுக்காரங்க யாரும் வீட்டில் வெளியே வரல? அதுவா என்னன்னு தெரில. பூந்தென்றல் சித்தப்பா சித்தி எல்லோரும் நாளைக்கு ஊருக்கு போகிறாங்க. அதை பற்றி தான் பேசிட்டே இருந்தாங்க. இன்னும் 2 வாரம் இருக்கிறதா சொன்னாங்க. யார்
சொன்னாங்க. இல்லை நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்களே. என்னன்னு தெரில மாமா. சித்தப்பா திடீர்னு கிளம்பணுன்ட்டாரு. தென்றல் மதியத்துலேருந்து அழுதுக்கே இருக்கு. அவளை எங்கேயும் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். மாமா உள்ள வந்துட்டு ஒரு வாய் சாப்பிட்டு போயேன். இல்லை இருக்கு. பாண்டி நாங்க ஊருக்கு போறோம். சரா என்னை மறந்துடாதடா. அக்கா இதை உன்கிட்ட கொடுக்க சொல்லுச்சு. சரா அம்மா தேடுன போறேன். பாண்டி திடீர்னு அப்பா கிளம்பணும்னு சொல்லிட்டாரு. என்னை வெளியும் போக விடல. உன்னை பிரிஞ்சு எப்படி இருக்க போறேன்னே தெரியலடா. இந்த 18 வருஷத்துல இந்த 2 வாரம் தான் நான் என் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என்னை மறந்துடாதடா. 2 வருஷத்துல நான் படிப்பு முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லை நான் கூட மதுரைக்கு வந்து என்னை பாருடா. போகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது உன்னை ஒரு வாட்டி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குடா. ஏதாவது பண்ணி என்னை வந்து பாரு. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டா. உயிரே போகிற மாதிரி இருக்கு. லெட்டர் பின்னாடி அட்ரஸ் எழுதியிருக்கேன். லெட்டர் போடு. என்னை மறந்துடாதடா. லவ் யூ பூந்தென்று. அதுக்கப்புறம் பூந்தென்றலை நான் பார்க்கவே இல்லை. எவ்வளவோ லெட்டர் போட்டேன், ரிப்ளையே இல்லை. அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படியோ போய் கடவுள் கொடுத்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவளே இறந்துட்டான். மிஸ்டர் பவர், யார் காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறா? எல்லாருமே கடைசியில் கடவுள் கொடுத்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம். காதலிச்ச பொண்ணோ கடவுள் கொடுத்த பொண்ணோ ரிசல்ட் எல்லாம் ஒன்று தான். ஆமாம், அவங்கள தான் பார்க்க போகிறீங்களா? எங்கே போய் தேடுவீங்க? மதுரைக்கு போய் தேடி கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் சிரிக்கிறீங்க? எந்த காலத்தில் இருக்கீங்க மிஸ்டர் பவர்? நீங்கள் ஃபேஸ்புக்கெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையா? மிஸ்டர் பவர், உங்கள் பூந்தென்றலோட அப்பா பேரை மட்டும் சொல்லுங்க. 2 மினிட்ஸில் அவங்க எங்கே இருக்கிறாங்க, என்ன அட்ரஸ்னு கண்டுபிடிச்சிடலாம். சந்திரசேகர், பூந்தென்றல் சந்திரசேகர். 1 மினிட். இதோ இருக்காங்களே உங்கள் பூந்தென்றல். இவங்க தானே பாருங்க, ஹைதராபாத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு பேத்தியே பிறந்துட்டு இருக்காங்க. கியூட். ஸ்டேட்டஸ் சிங்கிள்னு இருக்கு. ஹஸ்பண்ட் இல்லை போல. அது அவங்க டாட்டர்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஊரில் போய் அவங்கள பார்த்து வந்துட்டுமா? நோ, அப்படியெல்லாம் நேராக போய் டம்முன்னு நின்றுட முடியாது மிஸ்டர் பவர். முதல்ல அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. மீட் பண்ணலாமான்னு கேளுங்க. அவங்க ஓகேன்னு சொன்னா போங்க. அவங்க லைஃப் இப்போ எப்படி இருக்கோ என்னமோ, அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுல்ல. ஆனால் என்கிட்ட இப்போ ஃபோன் இல்லை. டவுனில் போய் இல்லை திரும்ப வாங்கிட்டு வரணும். நோ ப்ராப்ளம், இதை எடுத்துகிட்டு போங்க. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? அட விடுங்க, இதோட பெரிய தலைவலியாக தான் இருக்குது.
முதல்ல ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பணும். அதை அவங்க அக்செப்ட் பண்ண. ஆமாம். அதுக்கப்புறம் அதுலேருந்து அவங்க கிட்ட மெசேஜ் பண்ணி பேசுங்க. உங்கள் ஃபுல் நேம் சொல்லுங்க. பாண்டியன் பழனிசாமி. ஏஜ் 64. ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் சிங்கிள். காமெடி பண்ணுறீங்க பவர். ரைட். இப்போ இதில் டிஸ்பிளே பிக்சர் வைக்கணும். அப்படியே இப்படி திரும்பி சிரிச்ச மாதிரி ஒரு போஸ். எப்படி இருக்கு பாருங்க. இது சரியில்லை. ரெடியா? ரெடி தான். பாருங்க சார். நரைக்கல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோம். இதுதான் நீ கேட்குற முதல் கேள்வியா? டையை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? சால்ட் அண்ட் பெப்பர் தானே இப்போ ஃபேஷன். சால்ட் இருக்கு, ஆனால் பெப்பர் எங்கேயும் காணாமே. மூக்கு சீரா நேராக இருக்குமே, என்னாச்சு? நான் என்ன கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறேன், ஃபைட்டர். ஒரு ஃபாலிங்கில் விழுந்து அடிபட்டு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. இப்போ என் வாழ்க்கையே என் பேத்தி தான். நீ? எனக்கு 2, ஒரு பேரன் ஒரு பேத்தி. உனக்கு பேரன் பேத்தி? நம்பவே முடியல. ஆமா, கண்ணன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான், சூப்பரா இருக்கான், துபாயில இருக்கான். ஓஹோ, பாக்குறியா? காட்டு காட்டு. நம்ம கண்ணனா இது? என்ன இப்படி ஆயிட்டான்? பின்ன என்ன, அப்படியே இருப்பானா? சின்ன பையனா? மணி எப்படி இருக்கான்? அவன் பூங்குடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சங்கராபுரத்துலேயே செட்டில் ஆகிட்டான். இப்போ விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனா? அவனு. நீ சினிமாவில் ஃபைட் மாஸ்டர் ஆகிட்டேன்னு கேள்விப்பட்டேன். அப்பப்போ நான் நினச்சிப்பேன். ஃபேஸ்புக் ட்விட்டர்னு தேடினேன், ஆனால் எங்கேயுமே நீ இல்லை. ஆமாம், நான் எழுதின லெட்டருக்கெலாம் என் பதிலே போடல. அப்பா நம்மளை வில்லேஜில் பார்த்துட்டாரு, என்னை ரொம்ப கேர்ஃபுல்லாக அடித்து வச்சுட்டாரு. உன் லெட்டர் வரும், அதை அவர் கிழிச்சு கிழிச்சு போட்டுருவார். என்னால் எதுவும் செய்ய முடியல. நானும் அழுது அழுது பைத்திய மாதிரி ஆயிட்டேன். மொத்தம் 117 லெட்டர். ஆமா, நீ ஏன் என்ன தேடி மதுரைக்கு வரல? வந்தேன், உன்னை பார்க்க வீட்டை விட்டே ஓடி வந்தேன். உன் அட்ரஸில் போய் தேடி பார்த்தேன், எல்லாம் ஊரை விட்டே போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. உன்னையும் பார்க்க முடியாமல், வீட்டுக்கும் திரும்ப முடியாமல், சொந்தக்கார மாமா ஒருத்தர் கூட சென்னைக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறமா ஃபைட்டர் ஆகி மாஸ்டர் ஆகி வாழ்க்கை எப்படி எப்படியோ போயிடுச்சு. அப்போ அப்பா அந்த லெட்டரெல்லாம் கிழிச்சு போட்டது நல்லதா போச்சு. இல்லைனா நீ என்னை தேடி மதுரைக்கு வந்திருக்க மாட்ட. அங்கேருந்து மெட்ராஸ் வந்து சினிமாவில் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்க மாட்டேன். நீதா? சரி, ஹைதராபாத் எதுக்கு வந்த? ஷூட்டிங்கா? உன்னை பார்க்க தான் வந்தேன். சரி வா, லெட்ஸ் கோ ஃபார் வாக். இன்னைக்கு மழையில நனைஞ்சோம்ல, ஒண்ணு பண்ணுங்க, வீட்டுக்கு போயிட்டு உங்க பேர். சாரி 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 முசலி கள்ளு துப்பையா? ஏண்டி? ஏப்பா, அவங்க தான் சாரி சொல்றாங்கல்ல.
ஒரு பொண்ணுகிட்ட எப்படியா நடந்துக்கிறது? நீ தானே அடிச்ச. అవును ఇదో ఫిగరు దీనికోసం ఎగబడొచ్చాం. ஏய் மரியாதையாக பேசு. சாரி சொல்லிட்டு போயிடு. లేదంటే தம்பி உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், பேசாமல் சாரி கேட்டுட்டு போயிடு சரியா? కుదరదు. ఇప్పుడేంటి? தம்பி ஒரு நல்ல எலும்பு டாக்டர் யாரையாவது உனக்கு தெரியுமா? ఏంట్రా అది కొత్తగా ఉంది? ஷோ தம்பி, அப்போயே நான் உன்கிட்ட சொன்னேன்ல. ஐ ஓகே? வினபடலை. அவன் இன்னும் கொஞ்ச நேரம் இதே பொசிஷனில் தான் இருப்பான், அப்புறம் பேசிக்கலாம். நீ பேசாமல் அந்த பக்கம் போய் நில்லு. சரி, ஜஸ்கோ ஈஸி வந்து முகே. ఓకే ఓకే. అరే సతీష్ ఫోన్ చేయండిరా. பொம்பளைங்களை தெய்வமாக கும்பிட்றது நம்ம நாடு. தப்பாக பேசக்கூடாது. போ. தட்டி தூக்கிட்டோம்ல.